வணக்கம் சார். வணக்கம். விஜய்க்கு தலைமை பண்பு இல்ல அப்படின்னு உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. இது எப்படி சார் பாக்குறீங்க? அதாவது விஜய்க்கு தலைமை பண்பு இருக்கா இல்லையாங்கிறது ரெண்டாவது கொஸ்டின். இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டா இல்ல. ஏன்னா லீடருங்கிறது வேற, ஸ்டாருங்கிறது வேற. நல்லா புரிஞ்சுக்கங்க. லீடருங்கிறவங்க இந்த தொண்டர்களை வழி நடத்தி கூட்டிட்டு போறவங்க, அவங்களுக்காக வேலை செய்யறவங்க. ஸ்டாருங்கிறவங்க அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க, அவங்கள தொடர்ந்து 1000 பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு இவங்க யாரும் கூட தெரியாது, இவங்களுக்காக அவங்க வேலை செய்யணும்னு அவசியம் இல்லை. அப்போ தலைமை பண்பு இருக்கா இல்லையாங்கிறது வேற விஷயம். அது ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி சொல்லணுமா அப்படின்னா தேவையில்லை. அது அவருக்கு தேவையே இல்லாத விஷயம். ஏன்னா இவர் திமுக காரராக இருந்தா அப்படி பேசுறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. திருமாவளவனே இதே வார்த்தை பேசுறாருன்னு வச்சுக்கோங்க, நான் என்னால புரிஞ்சுக்க முடியுது. சரி, திமுக தயவுல கட்சி ஓட்டிட்டு இருக்காரு, அவர் இந்த மாதிரி பேசுறாருன்னு. ஆனா ஒரு நீதிபதி இதை பேசணும் அவசியம் இல்லை. அவன் செஞ்சது குற்றமா இல்லையா, அந்த குற்றத்துக்கு இவர் உடந்தையா இல்லையா, இதை விசாரிச்சு அவங்களுக்கான தண்டனை கொடுத்துட்டு போடணுமே தவிர இவங்களுக்கு இந்த பண்பு இருக்கு, இந்த பண்பு இருந்திருக்கலாம் அப்படின்னாலாம் ஒரு நீதிபதி என்ன பண்ண முடியாதுன்னா தன்னோட கருத்தை வெளிப்படுத்துறது நியாயமற்ற. ஏன்னா ஆல்ரெடி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்னும் நீங்க அதுக்குள்ள எண்ணெயை ஊத்துற மாதிரி இப்படி ஒரு கருத்தை நீங்க சொல்றது நியாயம் இல்லைன்னு தான் நானும் பாக்குறேன். சார், விஜயோட அந்த பிரச்சாரம் நடந்து 3 நாளுக்கு அப்புறம் தான் விஜய் ஒரு வீடியோ அவரோட வருத்தத்தை தெரிவிச்சிருக்காரு. இது 3வது நாள் தெரிவிக்கிறாரு. ஏன் அது மறுநாளே பண்ணிருக்கலாம் இல்லையா? இது நியாயமா சார்? விஜய் இப்போ மட்டும் இல்லைம்மா, அவர் கட்சி ஆரம்பிச்ச தேதியிலிருந்தே தமிழ்நாட்டில் நடந்த பல அசம்பாவிதங்களுக்கு அறிக்கை கொடுப்பார். கரெக்டா பாருங்க, அசம்பாவிதம் நடந்த டேட்டுக்கும் அவர் அறிக்கை கொடுத்த டேட்டுக்கும் 3 நாள் 4 நாள் டிஃபரன்ஸ் மினிமம் இருக்கும். 3 days மினிமம் இருக்கும். ஏன் அந்த அண்ணா பல்கலைக்கழகத்துல அந்த மாணவி பாதிக்கப்பட்டப்ப கூட பாத்தீங்கன்னா இவர் அறிக்கை விட்டுருக்காரு. என்னைக்கு விட்டுருக்காருன்னு செக் பண்ணி பாருங்க. கரெக்டா 3 நாள் கழிச்சு அறிக்கை விட்டுருப்பாரு. அப்ப இவர் பொறுத்த வரைக்கும் உடனே ரியாக்ட் ஆக மாட்டேங்கிறார். இன்னைக்கு திடீர்னு ஒரு பிரச்சனையில அவர் 3 நாள் கழிச்சு வந்தாருன்னு நீங்க வேணா சர்ப்ரைஸ் ஆகலாம் தவிர இது சர்ப்ரைஸ் ஆகிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. விஜயோடைய அரசியலே பாத்தீங்கன்னா லேட்டா தான் நடக்குது. நாங்க பல தடவை சொல்லி உடனே ரியாக்ட் ஆகுங்கன்னு. ஆனா மத்தவன் செஞ்ச தப்புக்கு வேணா நம்ம 3வது நாள் ரியாக்ட் ஆகுறீங்க, சரின்னு விட்டுறலாம். தன்னோட பிரச்சார கூட்டத்திலேயே ஒரு தவறு நடந்திருக்கு, அசம்பாவிதம் நடந்திருக்கு, அதுக்கு கூட நீங்க 3 நாள் கழிச்சு தான் அறிக்கை கொடுப்பீங்கன்னா அதுதான் நியாயமற்ற விஷயம். இப்ப இதனாலதான் என்ன பண்றாங்கன்னா இவருக்கு தலைமை பண்பு இருக்கான்னு நீதிபதி கேள்வி கேட்கிறாரு. அது மட்டும் இல்லை, இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த இன்டர்வியூல என்ன சொல்றீங்க, என்ன வேணா கைது பண்ணுங்க, என் தொண்டர்களை தொந்தரவு பண்ணாதீங்க, அரெஸ்ட் பண்ணாதீங்கன்றாங்க. என்ன அரெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க? நியாயமா அந்த விழாவை அதாவது இந்த பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்தவங்களை அரெஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகள் இருக்காங்களே, இந்த இடத்துல அனுமதி கொடுத்த மற்றும் இதை எப்படி கொண்டு போகணும்னு ஒரு முடிவு பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த பிளான் ஆஃப் ஆக்ஷன் யார் எந்த போலீஸ் போட்டாங்களோ அந்த போலீஸ் அதிகாரியை கூப்பிட்டு என்ன கரெக்டா போட்டிருக்காருன்னு விசாரிச்சு அவர் மேல தப்பு இருந்தா அவரை சஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ 2 பக்கமும் நீங்க பண்ணணும். இது ஒன்றும் பெரிய இது திமுகவா அதிமுகங்கிறது இல்லை. இது மக்களுடைய உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு அரசு அதிகாரிகளும் காரணமா இருக்காங்க. 2 பேராவது சஸ்பெண்ட் பண்ணிருக்கணும் இல்லையா? நீங்க விஜய் கூட நீங்க அரெஸ்ட் பண்ணலாம். ஆக்சுவலா உண்மையை சொல்லணும்னா விஜய்க்கு அரெஸ்ட் பண்ணியிருந்தா விஜய்க்கு இன்னும் மவுஸ் கூடி இருக்குமே தவிர குறைஞ்சிருக்காது. புரியுதுங்களா? எதிர்கட்சி சதி, ஆளுங்கட்சி சதின்னு உருட்டி இருக்கலாம். ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா பயந்து ஓடுறாங்க. இப்போ புசி ஆனந்தையும் ஆதவையும் ஏன் இன்னும் அரெஸ்ட் பண்ணாம வச்சிருக்கீங்க? பண்ணிருக்கலாம். ஆனா இவங்க பாருங்க, தலைவர் என்ன சொல்றாருன்னா என்ன அரெஸ்ட் பண்ணுங்க, தொண்டர் மேல கை வைக்காதீங்கன்றீங்க. ஆனா இதே புசி ஆனந்த் போய் கோர்ட்ல என்ன சொல்றாரு, எனக்கும் இந்த விழாவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, நான் ஏற்பாடு செய்யல, ஏற்பாடு பண்ணவது மாவட்ட செயலாளர் மதியழகன், அவரை தான் நீங்க ஏற்கனவே அரெஸ்ட் பண்ணிட்டீங்களேங்கிறாங்க. போய் வாலண்டியரா சரண்டர் ஆகும்போது தான் உங்களுடைய லீடர்ஷிப் குவாலிட்டி மேல போகும். கேஸ் ஆகும், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனா நீங்க அரசியலுக்கு வந்திருக்கீங்க. அரசியல்ல கைதுகளும் அடக்குமுறைகளும் தான் உங்களை மேலும் மேலும் தலைவரா மாற்றும். நீங்க அதுக்கே பயந்துக்கிட்டு நீங்க தான் ஐயோ எனக்கு இருக்க சம்மந்தம் இல்லைன்னு எல்லாரும் ஓட ஆரம்பிச்சிங்கன்னா கடைசியில் மக்களுக்கு என்ன இருக்கும்? ஏதோ கோமாளி கூட்டம் போல ஒரு இமேஜ் கிரியேட் பண்றீங்க அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். என்ன சார், அண்ணாமலை சடனா தாவை கேட்கறாங்க, என்ன மார்க்கெட்டிங் ஆபீசரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. நீங்க யோசிச்சு பாருங்க, கரெக்டு தானே? அவரு தாவேகாக்கு மார்க்கெட்டிங் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்களா? அன்னைக்கு நடந்தது ஒரு பாதுகாப்பு குறைபாடு இருக்கா இல்லையா அப்படின்னு பாக்குறீங்க. அன்னைக்கு நடந்ததுல ஒரு பாதுகாப்பு குறைபாடு இருந்ததுன்னு அவர் சொல்லிட்டாரு, முடிஞ்சு போச்சு. அதோட பாதுகாப்பு குறைபாடுக்கு 100 பேர் பேசலாம், விஜய் தான் காரணம்னு 1000 பேர் பேசலாம் இல்லைங்களா? தொடர்ந்து நீங்க பிஜேபியை கூப்பிட்டு விஜய் செஞ்சது சரியா அப்படின்னு கேட்கறது நியாயமற்ற விஷயம். அதனால அவர் இந்த ஸ்டாண்ட் எடுக்க தப்பு கிடையாது. பிஜேபி அந்த ஸ்டாண்டை தான் எடுப்பாங்க.
சரிங்களா? விஜய் இன்னைக்கு வரைக்கும் பாஜக ஒழிக, பாசிச ஒழிகன்னு பேசினவர். ஆனா அன்னைக்கு அண்ணாமலை பேசினது, அன்னைக்கு இருந்த போலீஸ் பாதுகாப்பை இன்னும் கொஞ்சம் பிளான் பண்ணி கொடுத்துருக்கலாம். எப்படி வெளியே போகணும், எப்படி தப்பிக்கணும், ஒரு நெரிசல் ஏற்பட்டா எப்படி மக்கள் தப்பிப்பாங்க, பெண்களை தனியா பண்ணிருக்கலாம் இல்லையா? பெண்கள் குழந்தைகளுக்கு தனியா ஒரு பகுதி ஏற்பாடு பண்ணியிருக்கலாம். இப்ப எதுவுமே தெரியாத நாம எல்லாமே இவ்வளவு பேசும்பொழுது எல்லாம் தெரிஞ்ச போலீஸ் எப்படி வேலை செய்யும்? யோசிச்சு பாருங்க. ஒரு கூட்டம் வருது, 10,000 பேரா 20,000 பேரா எனக்கு தெரியாதுங்க, ஆனா வருவாங்க. போலீஸ்க்கு நல்லா தெரியணும் இவ்வளவு பேர் வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஏற்கனவே 3 கூட்டம் போட்டுட்டு தான் இங்க 4வது கூட்டமா போடுறாரு. ஏற்கனவே 2-3 கூட்டம் போட்டாரு. இப்போ ஒன்றும் புதுசு இல்லைல்ல போலீஸ்க்கு இது. அப்போ போலீஸ் கணிக்க மிஸ் பண்ணிட்டாங்க. ஒண்ணு, பெண்கள் குழந்தைகள் வந்தா எங்க அகாமடேட் பண்ணுவீங்க? பெரியவங்களையும் ஆண்கள் நல்லா ஜெயஜாண்டிக்கா இருக்கக்கூடிய ஆண்களையும் பெண்களையும் நீங்க ஒரே இடத்துல போட்டு மெரிக்காம லேடிஸ்லாம் அந்த பக்கம் போங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றதுல என்ன ஆயிடுது? பிளான்லயே இல்லை. அப்போ இங்கே தவறு நடந்திருக்கு. அப்போ மக்கள் எதை நம்பி வராங்க தெரியுமா? விஜய் மட்டும் நம்பி வரல. அந்த விஜய் அனுமதி வாங்கி இந்த கூட்டம் நடத்துறாரா? ஆமா, அனுமதி வாங்கி நடத்துறாரு. அப்போ அரசாங்கம் நமக்கு பாதுகாப்பா இருக்குமா? ஆமா, பாதுகாப்பா இருக்கும்ன்ற இந்த நம்பிக்கையோட தான் ஒவ்வொருத்தரும் உள்ள வரான். பொதுக்கூட்டத்துக்கு தண்ணி கொடுப்பாங்க, ஒத்துக்கிறேன். ஆனா இந்த மாதிரி ரோட் ஷோ மாதிரியான விஷயங்கள், பிரச்சாரத்துக்குலாம் தண்ணி கொடுப்பாங்களா பொதுமக்கள் கேட்டா கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா வேடிக்கை பார்க்க வர கூட்டம் அது இங்க பங்கு பெற வர கூட்டம் இல்லை, அது வேடிக்கை பார்க்க வர கூட்டம். ஆனா தண்ணி கொடுத்தா நல்லதான் கேட்டா கொடுக்கலாம். விஜய்க்கு இந்த விவரம் தெரிஞ்சிருந்ததுன்னா இதான் லீடர்ஷிப் குவாலிட்டி. ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிங்கிறது சட்டத்தில் போட்டிருந்தா தான் நான் தண்ணி தருவேன் அப்படி கிடையாது. அவர் ஃப்ரம் த ஹார்ட் திங்க் பண்ணாலே போதும். இவ்வளவு பேர் வரானுங்களே, அவனுங்களுக்கு ஒரு தண்ணி பாட்டில் கொடுக்கணுமே, அதுக்கு ஏதாவது ஏற்பாடு. முழுசா நீங்க தண்ணி கொடுக்க வேணாங்க, கொஞ்சம் ஒரு வாய் தாகத்துக்காவது கொடுக்கலாம் இல்லையா? என்ன சரி, இவ்வளவு பேர் கூட்டம் இருக்கு, கடை இருக்கும், கடையில வாங்கி குடிச்சிக்கலாம்னு கூட நீங்க நினைக்கலாம். எவ்வளவு சப்ளை பண்ண முடியும்? அந்த இடத்துல மிஞ்சி போனா ஒரு 10-20 மளிகை கடை இருக்குமா? எவ்வளவு பாட்டில் தண்ணி வச்சிருப்பான்? ஸோ இதை யோசிக்கணும். மருந்து கடை, இவ்வளவு கூட்டம் வந்தோடனே அவன் என்ன பண்ணுவான்? ஓடிடுவான். அப்போ உங்களுக்கு ஒரு அவசரத்துக்கு ஒரு தலைவலி மருந்து வேணும்னாலும் சரி, டீஹைட்ரேஷன் ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்க மெடிக்கல் ஷாப்பை தேவைன்னா இருக்குமா? இப்போ இதெல்லாம் எங்க இருக்கணும்? யார் கட்டுப்பாட்டில் இருக்கணும்னா ஒரு தலைவனோட கட்டுப்பாட்டில் இருக்கணும். தலைவன் அங்க போறான்னா 4 ஆம்புலன்ஸ், டாக்டரோட 4 ஆம்புலன்ஸ். ஏன்னா எனக்கு கூட்டம் வரும் தெரியும், தெரியாம ஒன்றும் நீங்க வரல இல்லையா? போலீஸ் பக்கம் தப்பு இருக்கிறதுன்றதை தாண்டி இங்க இந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்லணும். அப்ப தொடர்ந்து விஜய் நம்ம சப்போர்ட் பண்ணி நம்ம விஜய் மேல குற்றமே இல்லைங்கிறத நம்ம நிரூபிக்கிறோன்ற மாதிரி ஆயிடும். அதனாலதான் அண்ணாமலை இந்த ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. நாங்க என்ன அவங்க மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் அப்படின்னு. சார், விஜய் பாஜக இயக்கத்துல நடிக்கிறேன்னு சொல்லிட்டு திருமாவளவன் குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. அது நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? விஜய் பாஜக இயக்கத்துல நடிக்கிறாரா அப்படிங்கிறது கேள்வினா, நான் கேட்கிறேன், திருமாவளவன் யாரோட இயக்கத்துல நடிக்கிறார்? யோசிச்சு பாருங்க. இங்க பிரச்சனை ஆளுங்கட்சிக்கும் தாவேகாக்கும் யார் இது பிரச்சனைக்கு காரணம்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதுல ஒண்ணு திமுக பேசணும், இல்லைன்னா தாவேகா பேசணும் இல்லையா? ஆனா இங்க திருமாவளவனுக்கு ஏன் பதறுது? இவர் என்ன ரெட் ஜெயண்ட்ல நடிக்கிறாரா? இப்போ அவன் பிரச்சனைங்க. போலீஸ் பாதுகாப்பு அதிகரித்திருக்கலாம், இன்னும் பாதுகாப்பு சேர்த்து கொடுத்துருக்கலாம், நீங்களே சொல்லிட்டீங்க. விஜய் இப்ப மனநிலை பாதிக்கப்பட்டிருப்பாரு இந்த சூழ்நிலையில, அதையும் நீங்களே சொல்லிட்டீங்க. இதை சொன்ன நீங்க, மனிதாபிமானத்தோட பேசின நீங்களே இப்ப என்ன சொல்றீங்கன்னா விஜய் பாஜகவோட இயக்கத்துல நடிக்கிறாரு. நீங்க ஏன் அப்ப ரெட் ஜெயண்ட்ல நடிக்கிறீங்கன்னு நான் கேட்கறேன். உங்களுக்கு திமுக காரன்னு சொன்ன கோவம் வருது. ஒரு முறை உங்களுக்கு தெரியாது, ஒரு முறை சொல்றாரு ஒரு பத்திரிக்காரங்க, என்ன சார் திமுக மாதிரி பேசுறீங்க, திமுக கார மாதிரி பேசுறீங்களே, திமுகன்னு சொல்லல திமுக கார மாதிரியே பேசுறீங்களே அப்படின்னு கேட்டா உடனே நீங்க என்ன சொல்லணும்? இல்லப்பா நான் விசாரிச்சு தான் பண்றேன், விசாரிச்சு தான் சொல்றேன், அந்த மாதிரி ஸ்டாண்ட் எடுக்கணும். நான் என்ன திமுக காரனா? என்ன நீங்க அசிங்கப்படுத்துறீங்களா? இந்த மாதிரிலாம் நீங்க கேள்வி. அப்ப திமுக காரனா இருக்கிறதுக்கு திருமாவளவனுக்கு ஏன் அசிங்கமா இருக்குது? அப்படி உண்மையிலேயே அசிங்கமா இருந்துச்சுன்னா நீங்க திமுக ஏன் நீ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? தைரியமா சொல்லிட்டு போலாமே, போலீஸோட பிரச்சனை தான், விஜய்க்கும் இதுல பங்கு இருக்கு, போலீஸ்க்கும் பங்கு இருக்குன்னு சொல்லிட்டு போங்க. அதை விட்டுட்டு விஜய் பாஜக இயக்கத்தில் நடிக்கிறார். ஆனா இந்த ஸ்கிரிப்ட் இருக்குல்ல, இப்ப திருமாவளவன் திமுக கார் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கங்க, அவரு விசிகா. அதே நேற்று அப்பா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு, இன்னைக்கு பேப்பர்ல வந்திருக்கு. பாஜகவுடைய அவரும் அதே ஸ்டேட்மெண்ட் தான், அதே ஸ்டேட்மெண்ட் பாஜகவுடைய இயக்கத்துல விஜய் நடித்துக் கொண்டிருக்கிறார், அதுக்கு அமித்ஷாவுடன் ஒப்பந்தம் போடப்பட்டது. ஸ்டேட்மெண்ட் பாருங்க, ஒரே மேட்டர் தான். அப்ப எங்க இருந்து ரிலீஸ் ஆகுது இந்த மாதிரி பேச சொல்லினா? திமுகல இருந்து ரிலீஸ் ஆகுது. அதை எல்லாரும் பேசுறாங்க. கூட்டணி கட்சி அதோட தர்மம் என்னன்னா தேர்தல் அப்போ ஒன்னா சேர்ந்து தேர்தலை கவனிக்கணும். மற்ற நேரத்துல அரசாங்கம் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டக்கூடிய பொறுப்பு கூட்டணி கட்சிகளுக்கும் உண்டு.
புரியுதுங்களா? ஆளுங்கட்சியில இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கும் உண்டு. அதே திரும்ப மறந்துட்டாருன்னு உள்ளபடியே எனக்கு வருத்தம் தான். சார், விஜய் வந்து இன்னும் யாரோட கூட்டணின்னு சொல்லிட்டு முடிவே பண்ணல. ஆனா அதுக்குள்ள தாவேகா வந்து அதிமுகவுக்கு சப்போர்ட்டா போறாங்க சார். தாவேக தொண்டர்கள் வந்து அதிமுக ஆ. சப்போர்ட். ஆமா, நான் பார்த்தேன் இந்த எடப்பாடியோட நிகழ்ச்சியில கொடி எடுத்துட்டு போறாங்க 2 பேரு. தாவேக கொடி எடுத்துட்டு போறாங்க. ஒருத்தர் வந்து செல்வம் நினைக்கிறேன், அவர் வந்து பேனர் வச்சிருக்காரு, எடப்பாடிக்கு நன்றி அப்படின்னு தருமபுரியில வச்சிருக்காங்க. பட் நியாயமான விஷயம் தானே. அவன் வந்து அரசியல்வாதி கிடையாது, அவன் ஒரு ரசிகன். என் தலைவனை, என்னுடைய ஸ்டாரை முதல் குரல் கொடுத்து காப்பாற்றுங்க யார்? எடப்பாடி தானே. அப்போ எடப்பாடி கூட கூட்டணி வைக்கலாமா வேணாமா நீங்க யோசிக்கிறீங்க. அவன் முடிவு பண்ணிட்டான். இதை என்னால புரிஞ்சுக்க முடியும். அவன் நன்றி தான் தெரிவிக்கிறான், அவன் கூட்டணி வைங்கலாம் சொல்லல. அவனுக்கு அவ்வளவுதான் தெரியும், அவனுக்கு தெரிஞ்சதை சொல்றான். இப்போ நீங்க உங்களுக்கான அரசியலை கையில் எடுக்கக்கூடாது, உன் தொண்டர்களுக்காக மக்களுக்கான அரசியலை கையில் எடுத்தீங்கன்னா இன்னைக்கு நிலைமைக்கு திமுகவை வீழ்த்தணும்னு நீங்க முடிவு பண்றீங்க. அதானே உங்களோட கொள்கை. அப்ப நீங்க யாரோட கூட்டணி வைக்கணும்? அதை அவன் உங்களுக்கு புரிய வச்சுட்டான். இதைத்தான் ஊர் பூரா உங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணாங்க. இன்னைக்கு ஒரே ஒரு போட்டோ, ஒரே ஒரு கொடி உங்களுக்கு புரிஞ்சிருக்குமான்னு தெரியல. புரிஞ்சுக்கிட்டு நீங்க செயல்பட்டீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களை காப்பாத்துறது நீங்களும் உதவி செய்யலாம். அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். நிறைய அரசியல் நிகழ்வுகளை தொடர்ந்து விவாதிப்போம். நன்றி. நன்றிண்ணா.